நாங்க எல்லாத்துலயுமே டிரான்ஸ்பரண்டா இருப்போம். ஒரு டெண்டர் கூட நாங்க ஆன்லைன்ல விடாம நாங்க செய்ய மாட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் எல்லா டெண்டரையும் ஆன்லைன்லாம் விடவே இல்லையே. சும்மா பிரிண்டட போட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்களையே குடுத்துக்கிட்டாங்க. போதிய டைம் கூட குடுக்கல. நாங்க வந்ததுக்கு பிறகு தான் டெண்டர் எல்லாமே ஆன்லைன்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பந்தாவா, பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. போற இடத்துலலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப மாட்டியிருக்கிறது முதலமைச்சர் அலுவலகம். முதலமைச்சர் அலுவலகமே மாட்டிச்சு. ஆமா. மிகப்பெரிய மோசடி. முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. அந்த டெண்டர் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மறைமுகமாக விடப்பட்டிருக்கிறது. அந்த டெண்டர்ல பல கோளாறுகள் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றம் வரை இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இது குறித்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளோட வாக்குமூலத்தோட வெளியிட்டிருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு. ஐயையோ! நம்ம டிபார்ட்மெண்ட்லயே கை வச்சுட்டாங்களே! எப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது ஏற்கனவே அண்ணாவுக்கு முன்னாடி காமராஜர் காலத்திலிருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் எல்லாருமே அந்த அலுவலகத்தை பயன்படுத்தி இருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துல கட்டின கோட்டை இருந்த எல்லா சிஎம்மே அந்த அலுவலகத்துல தான் இருந்திருக்காங்க. பட் ஆனா இந்த சிஎம்முக்கு அந்த அலுவலகம் கம்ஃபர்டபுளா இல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் பங்களாவிலே இருந்துட்டு வந்தவங்க. ஆமா, அந்த இடம் நமக்கு கன்ஜஸ்டடா இருக்கு, பத்தல. அதாவது காலையில 9:30 மணியிலிருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் அந்த ரூமுக்குள்ள அவரால இருக்க முடியல. அதனால இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பில்டிங்கா இருக்கு, பழைய பில்டிங்கா இருக்கு. ஏதாவது அந்த பழைய ஸ்மெல் ஏதாவது வரும். ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸா இல்ல. எஸ்தெட்டிக் சென்ஸா இல்ல. இன்னொன்னு பீச்சை பாக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பப்ப பீச் வியூ அபார்ட்மெண்ட் மாதிரி, பீச் வியூ ஆபீஸ். அவர் ஏற்கனவே அவர் வீடு வடபழனியில் இருந்தப்போ இந்த வீட்டுல இருக்க முடியல அப்படிங்கறதுனாலதான் அவர் போய் பீச்சை பாக்க பனையூர்ல போய் ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டு மேல உட்காந்து இப்படி பீச்சை பாப்பாரு. அந்த வீடு தான் அவர் வீடு கட்டியிருக்காரு. அதே மாதிரி ஒண்ணு வேணும். பனையூருக்கு ஆபீஸை மாத்த முடியுமானா மாத்த முடியாது. பட்டணப்பாக்கத்துக்கு மாத்த முடியுமானா மாத்த முடியாது. இடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா தலைமை செயலகத்தை பனையூர்லயோ அல்லது பட்டணப்பாக்கத்திலயோ கட்டலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பட்டணப்பாக்கம் இருக்கு பாத்தீங்களா, பட்டணப்பாக்கம் வீடும் பீச் வியூ தான் வருது. அது அபார்ட்மெண்ட் தான், பட் ஆனா பீச் வியூ, பெரிய ஒரு பென்ட் ஹவுஸ் அது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்ல எந்த ரூம்ல உட்காந்து பார்த்தாலும் பீச் தெரியாது. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை தெரியும் எங்க இருந்து பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, நாமக்கல் கவிஞர் மாளிகை. ஆமா, அதுவும் தலைமை செயலக கேம்பஸ்குள்ளே இருக்கு. அப்ப அந்த பில்டிங்ல டாப் ஃப்ளோருக்கு இதை மாத்துவோம் ஆபீஸ அப்படின்னு போய் 10வது மாடி, அந்த 10வது மாடியை மொத்தமா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. 5.5 கோடிக்கு முதலமைச்சர் ரூம். 10வது மாடியை முதலமைச்சர் எடுத்துக்கொள்கிறார். ஆமா, அதுக்கு 5 கோடி செலவு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெண்டர் குறித்தெல்லாம் பத்திரிகையில செய்திகள் வர்றதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞருக்கு மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி 2 புகைப்படம் வெளிவந்துச்சு. அந்த புகைப்படம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கிருந்த சேரு, கான்ஃபரன்ஸ் டிஸ்மேண்டில் பண்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்த டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பர்ல போட்டோஸ் ஆகவும் செய்தியாகவும் வெளில வந்துருச்சு. இங்க இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, முதலமைச்சர் ஆபீஸ இப்ப நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம். நோ புரோக்கருக்கு கால் பண்ணா அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, காசு வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் முதலமைச்சர் நினைச்ச நேரத்துல அவர் ஆபீஸை மாற்ற முடியாது. அவர் வீட்டை ஒன்னா அப்படி மாத்தலாம். அவர் ஆளுங்களை வச்சு மாத்தி விடுங்கப்பானா மாத்தி விட்டுருவாங்க. முதலமைச்சர் அலுவலகத்தை நீங்க வேற இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி மாத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பராக டெண்டர் விட வேண்டும். பொதுப்பணித்துறை சார்பாக ஒரு டெண்டர் விட்டு, ஏன்னா நீங்க யூஸ் பண்றது கவர்மெண்ட் காசு. அதை உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைச்ச ஒரு ஆளுக்கெல்லாம் அந்த டெண்டரை கொடுக்க முடியாது. டெண்டரை பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணி அதை டெண்டர் ஒரு போட்டி அந்த டெண்டருக்குள்ள ஏலம் எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் அந்த டெண்டரை கொடுத்து அவங்க தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஆகஸ்ட் 12 and 13 இந்த 2 நாள்ல இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. டெண்டருடைய லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 1 மதியானம் 3 மணி வரைக்கும் டெண்டர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி விட்டுருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் யார் வேணா அப்ளை பண்ணலாம். ஆமா, அந்த டெண்டர் முடியறதுக்கான டேட் செப்டம்பர் 1. ஆனா இப்பவே வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, டெண்டர் டேட் முடியறதுக்கு முன்னாடியே டெண்டர் கொடுக்கப்பட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, டெண்டர் விட்டுருக்கிறீங்க, அது பிரிண்டட் காப்பியா இருக்கு, ஏன் ஆன்லைன்ல டெண்டர் விடல? அதாவது நியூஸ் பேப்பர்ல வந்துருக்குது டெண்டர். நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன பிட்டு பாக்ஸா கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு சிலதெல்லாம் வரும். ஆக்சுவலி அதை பெருசா யாரும் கண்டுக்க மாட்டோம் நம்ம. இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெண்டர்ல நியூஸ் பேப்பர்ல கூட வரல அப்படிங்கிறாங்க, பிரிண்டட் காப்பி வந்திருக்கு.
பிரிண்டட் காப்பியா கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் புல்லட்டின்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ ஆமா. ஏதோ. ஆனா வந்து ஆன்லைன்ல பப்ளிஷ் ஆகல. ஆன்லைன்ல ஏன் பப்ளிஷ் ஆகல? அதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன ரூல்ஸ் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது ஆன்லைன்ல கவர்மெண்டோடைய டெண்டர்ஸை பப்ளிஷ் பண்ணக்கூடிய வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல உடனடியாக 50 லட்சம் ரூபாய்க்கு மேல எந்த ப்ராஜெக்ட்னாலும் பப்ளிஷ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 5,54 லட்சம். இது ஆமா. அப்ப இதை வந்து நீங்க உடனடியா பப்ளிஷ் பண்ணிருக்கணும். ஆனா பப்ளிஷ் பண்ணல. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி விட்டுருக்காங்க. 4 நாள் கழிச்சு நேத்து போயிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில இருந்து கேட்டிருக்காங்க, எங்கப்பா டெண்டரை காணுமே சார் அப்படின்னு பிடபிள்யூ செக்ரட்டரி கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு வெளியில வந்த உடனே பார்த்தா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அரை மணி நேரத்துல. அதாவது அவர் கரெக்டா எக்ஸாக்டா என்ன சொல்றாங்கன்னா 9:30 மணிக்கு காலையில பிடபிள்யூ செக்ரட்டரி செல்வராஜ் கிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் போய். 10 மணிக்கு அது அப்லோட் ஆயிடுச்சான். அதுதான் அதிர்ச்சியான விஷயம். என்ன அப்படின்னா பிரிண்ட்ல வந்த டெண்டருக்கும் மீடியாவுக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சு, உடனடியா ஏத்தி விட்டுருங்க, இனிமே மறைக்க முடியாது. அதுல முக்கியமான விஷயம், பிரிண்ட்ல காமிச்ச டெண்டருக்கும் ஆன்லைன்ல வந்த டெண்டருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பிரிண்ட்ல வந்த டெண்டர்ல போட்டிருக்கு காசு எவ்வளவு அமௌண்ட், பட்ஜெட் எவ்வளவு 5.5 crores போட்டிருக்கு. ஆனா இதுல அந்த இடத்த அப்படியே பிளாங்கா விட்டுட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு டெண்டர் விடும்போது, முக்கியமான டெண்டர்ஸ் விடும்போது நீங்க வந்து என்ன டைல்ஸ் ஒட்ட போறீங்க, டைல்ஸுக்கு என்ன காஸ்ட், என்ன எஸ்டிமேஷன், ஒரு டோர் போடுறீங்க அப்படின்னா கூட டோர் என்ன எஸ்டிமேஷன், ஒரு கிளாஸ் போடுறீங்க, ஆபீஸை ஸ்பிளிட் பண்ணுவாங்க இடையில இது பிளைவுட்லாம் போட்டு, அதுக்கு என்ன செலவு எல்லாத்துக்கும் தனித்தனியாக காஸ்ட் எஸ்டிமேஷனை போட்டிருக்கணும். அதை வச்சுதான் டெண்டரே கோட் பண்ணுவாங்க நிறுவனங்கள்லாம். இது எல்லாமே வந்து இருக்கணும். அதெல்லாம் பெருசா ஆன்லைன்ல காமிக்கல, அமௌண்ட் எல்லாம் போடலை, எதுலையுமே பிரிண்டர்ல வந்திருக்கு. இப்போ இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ரெண்டாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 12 இருந்து ஆகஸ்ட் 17 இந்த இடைப்பட்ட காலத்துல 5 நாள்ல 135 டெண்டர் விடப்பட்டிருக்கு. அந்த 135 டெண்டரும் ஆன்லைன்ல வந்துருச்சு. ஆமா, இந்த சிஎம் ஆபீஸ் தொடர்பாக இது 3 டெண்டரா கொடுக்கப்பட்டிருக்கு. சிஎம் ஆபீஸ்ல பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3ன்னு 3 இதுவா பிரிச்சிருக்காங்க அந்த டெண்டரை. இந்த 3 டெண்டர் மட்டும் ஆன்லைன்ல இல்ல. அப்ப திட்டமிட்டு இந்த டெண்டரை மறைச்சிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. டெண்டர் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு ஃபேவரிசம் கொடுக்கப்பட்டு அந்த டெண்டர் கொடுக்கப்பட்டு வேலையே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, யாருக்கோ கொடுத்துட்டாங்க. புது ஆபீஸ் கட்டுற வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா டெண்டர் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக சும்மா போடப்பட்டிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே இந்தியா கேட்டதுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சொல்றாங்க. அதாவது இந்த ப்ரீமெச்சூர்டு பீரியட், நீங்க ஏற்கனவே இந்த வேலையை துவங்கிட்டீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, ஏன் இந்த டெண்டரை ஆன்லைன்ல வெளியிடுறதுக்கு டிலே பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மினிமம் டெண்டர் 15 நாள் டெண்டர் வந்து ஆன்லைன்ல ஃப்ளோட் ஆகணும். ஆக்டிவ் பீரியட் அது மினிமமா ஒரு டெண்டருக்கான ஆக்டிவ் பீரியட்ங்கிறது 15 நாள் ஆகாது. அந்த டெண்டரோட அனௌன்ஸ்மெண்ட் ஆன்லைன்ல இருக்கு. ஆமா, ஆன்லைன்ல ஃப்ளோட் ஆக்டிவ் ஆகணும். ஆமா, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 17ஆம் தேதி விட்டுருக்கீங்க ஆன்லைன்ல, செப்டம்பர் 1 லாஸ்ட் டேட்டா கொடுக்குறீங்க. இப்போ ஆன்லைன்ல 15 நாள் வரலையே. ஆனா 17ஆம் தேதிக்கு முன்னாடியே டெண்டர் வேலை நடக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, லாஜிக்காவும் கேட்கறாங்க. இப்போ 17ஆம் தேதி தானே டெண்டர் விட்டீங்க, ஆனா 15ஆம் தேதி 12ஆம் தேதியே பேப்பர்ல நியூஸ் வந்துருச்சு, வேலை நடக்கிற போட்டோ. 15ஆம் தேதி அதுக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. எனக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லயே வேலை நடக்கிறத வந்து அப்பயே வந்து விட்டுட்டாங்க. ஸோ அப்போ இது என்ன நடக்கு அப்படின்னா, நீங்க ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ல டெக்னிக்கலாவே நீங்க வந்து டெண்டருக்கு 15 நாள் கொடுக்கல. 1 மணி நேரம் டெண்டருக்கு டைம் குறைஞ்சா கூட அது லீகலா தப்பு. இப்போ 3 மணிக்கு டெண்டர் முடியுதுன்னா 3:01க்கு நீங்க போய் டெண்டர் அப்ளை பண்ண முடியாது. 2:59 வரைக்கும் டெண்டர் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 1 நிமிஷம் அப்படிங்கிறது கூட டெண்டர்ல ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்க இதுல வந்து 1 நாள் 1.5 நாள் வந்து டெண்டர்ல வந்து ஒரு ஃப்ளோட்டிங்ல வந்து லேக் ஆயிருக்கு. அதுவே ஒரு லீகலாவே ஒரு குற்றச்சாட்டு தான் அது. ஸோ அப்போ ஒரு முதலமைச்சர் அலுவலகத்தை புனரமைச்சு ரெடி பண்ணி ஒர்க் பண்றதுக்கான வேலையில டெண்டர் மறைக்கப்பட்டிருக்கு. டெண்டர் ஏற்கனவே ப்ரீமெச்சூர்டா யாருக்கோ கொடுக்கப்பட்டு அந்த வேலையெல்லாம் துவங்கினதுக்கு பிறகு ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக விடப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அலுவலகத்தை மாத்த போறாங்க, வேலை நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது எல்லாருக்குமே தமிழ்நாடே விவாதிக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்திலே ஒரு டெண்டர் இப்படி வந்து ஃப்ளோட்டிங்லேயே விடப்படாம, ஆன்லைன்ல விடப்படாம மறைக்கப்படுதுன்னா, அப்போ நாளைக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ 2 கோடி 3 கோடி 4 கோடின்னு வெளியில வராம, நியூஸே வெளில வராம சின்ன சின்ன ரோடு போடுற ப்ராஜெக்ட்லாம் நடக்கும்.
சின்ன சின்ன பில்டிங் கட்டுறது நடக்கும். பொதுப்பணித்துறையில அது மாதிரி 1 லட்சம் வேலை நடக்கும். சின்ன சின்ன வேலை அப்படிங்கிறது 1 லட்சம் வேலை கூட இதுல நடக்கும். எத்தனை மறைக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமா. அப்ப டிரான்ஸ்பரன்சிங்கிறதுனுடைய பெரிய கொஸ்டின் மார்க் வந்து இங்க எழுந்திருக்கு. ஆதவ அர்ஜுனா வசமாக இந்த விஷயத்துல சிக்கி இருக்கிறார். அவர் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு கண்ட கதையையும் சொல்லிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் ஒரிஜினலா இந்த டெண்டரை யாருக்கு விட்டுருக்காங்கிற அந்த டெண்டரை வாங்கின அந்த நிறுவனத்தினுடைய பேக்ரவுண்டை செக் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் எப்படி அதுலேயே உட்காந்துருக்க முடியும்? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் 10க்கு 10 ஏதோ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவர் பேசியிருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, கலைஞர் செக்ரட்டரியேட்டை மாற்றணும்னு நினச்சாரா இல்லையா? அம்மா ஜெயலலிதா அம்மா மாற்றணும்னு நினச்சாங்களா இல்லையா? கலைஞர் மாற்றிட்டார். கலைஞர் விரிவாக ஒரு செக்ரட்டரியேட் கட்டினாரு. அதை இந்த அம்மா போய் உட்கார மாட்டேன்னு சொல்லி அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றின மோசமான வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது அண்ணா நூலகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அண்ணா நூலகத்தை கலைஞர் காலத்தில் கட்டப்பட்டுச்சு. அந்த நூலகத்தையே தலைமைச் செயலகமாக மாற்ற முடியுமான்னு ஜெயலலிதா யோசிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அதை எடுத்துட்டு, அது பெரிய விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா அதை விட்டுட்டாங்க, நூலகம் அப்படிங்கிறனால விட்டுட்டாங்க. ஸோ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, செக்ரட்டரியேட்டில் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாஃபுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தான் பிரச்சனை. நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். எங்கள் முதலமைச்சர் எவ்வளோ சிம்பிளானவர் தெரியுங்களா? பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது, வெளியே போகும்போது அவரோட வேன்லயே சாப்பிட்டு அப்படியே அதுலயே படுத்து தூங்கிட்டு போவார். சிம்பிளான வேன் ரொம்ப சிம்பிளானது. அந்த வேன் ரொம்ப சிம்பிளானது. ஸ்லீப்பர் வசதி கூட இல்ல. உட்கார்ந்துட்டு தான் போவார். சில நேரத்துல வந்து 5 பேர் சேர்ந்து ஷேர் ஆட்டோல கூட போவார். கம்பியை பிடிச்சி இல்ல ஷேர் ஆட்டோல போற மாதிரி ஒரு சைடு இப்படி 6 வருஷம் தொங்கிட்டே வருவாரு, அந்த பக்கம் புஷியானம் தொங்கிட்டே வருவாரு, இவர் இடையில இப்படி உட்காந்துட்டே வருவாரு. ரொம்ப சின்ன வேன் அது. அதாவது அது உண்மையிலேயே லக்ஸூரியஸான ஒரு பஸ். ஒருத்தன் ஒரு கோடி போட்டு வீடு கட்டினா கூட அவ்வளவு கம்ஃபர்ட்டா ஒரு தங்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு பஸ்ல இருந்து தானாவே லிப்ட் மாதிரி மேல வந்து அவர் ஏறலாம். ஆமா, அப்படியே இறங்கி கீழே போயிடலாம், நிறைய போகலாம். அவர் கண்ணை முழிச்சாருன்னா லைட் எரியும், கண்ணை இது பண்ணாருன்னா என்னதான் கிட்டத்தட்ட 7-8 சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய ஒரு பஸ். ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் ரூமை விட ரொம்ப வசதியான ஒரு பஸ் அது. ஆமா, நாங்க பஸ்லயே சாப்பிட்டு பஸ்லயே நாங்க படுத்து நாங்க வந்து தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், உங்கள் முதலமைச்சர் அவ்வளோ சிம்பிளானு சொல்கிறீங்களே, தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதுக்குப்பா சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஹெலிகாப்டரில் போனார்? அந்த சிம்பிளான பஸ்லேயே போக வேண்டியதான். ஹெலிகாப்டரா? சாரி பிரைவேட் ஜெட்டு. நான் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. ரொம்ப ஹெலிகாப்டர்லாம் சிம்பிள். ஹெலிகாப்டர்லாம் உட்கார முடியாது, கை முட்டி இடிக்கும் அவருக்கு. அதனால வந்து ஹெலிகாப்டரில் உட்கார முடியாது. பிரைவேட் ஜெட்டு. ஆக்சுவலி பிரைவேட் ஜெட்டு மாதிரியே செட்டப் அந்த பஸ்ஸு. பிரைவேட் ஜெட்டு மாதிரியே அந்த செட்டப் இருக்குது அந்த பஸ்ஸில். என்ன அதில் சமைக்க முடியாது, இல்லை சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பஸ்ஸில். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் தான் அவர் போகிறார். அடிப்படையில் பிரச்சனை என்னன்னா, அவருக்கு சி வியூ பார்த்து உட்காரணும். மேபி ஜோசிகாரர் சொல்லியிருக்கலாம், அந்த பண்டிட் அவர் ரத்தன் பண்டிட், பேர் மட்டும் ரத்தன் பண்டிட். எந்த ஊர்னா ஊத்துக்குழி, எங்கள் ஊர் பக்கம் தான் போல இருக்கு. நார்த் இந்தியா. நான் அப்படிதான் நினைச்சேன், ரத்தன் பண்டிட் அப்படின்னோடனே ஒரு நார்த் இந்தியாக்காரன் வந்துட்டான்னா, அவர் பேசும்போது பார்த்தா இல்லைங்க எங்கள் ஊருங்க ஊத்துக்குழிங்க அப்படின்னாரு. ஓ நம்ம ஊருக்காரனா நீ அப்படின்னு பார்க்க வேண்டியது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அவர் எங்கேயோ லோக்கல்ல இருந்து வந்துட்டு ரத்தன் பண்டிட் சக்திவேல்னு பேரை மாத்திட்டாரு. வெற்றிவேல்னு பேரை மாத்திட்டார். அவர் தான் VETTRI வெற்றிவேல், அவர் பேர் அப்படிதான் போடுவார். அவர் பேரில் தான் இப்போ மாநாடெல்லாம் நடக்குது. இந்த இன்வெஸ்டர்ஸ் மாநாடில் வெற்றின்னு போட்டிருந்தாங்கல்ல, அதில் ரத்தன் பண்டிட் வெற்றி தான் அவர். ஸோ அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் கடலை பார்த்து 10வது மாடியில் போய் உட்காருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் 10 வருஷம் சிஎம், இல்லை 100 வருஷம் சிஎம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேச்சை கேட்டு ஒரு 5 கோடியை போட்டு முதலமைச்சருக்கு ஒரு தனி ரூம் ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அவர் தான் முதலமைச்சர். அவர் நினச்சா எது ஒன்றா பண்ணலாம். அதுக்கு சட்டப்பூர்வமாக அவருக்கு அதிகாரம் இருக்குது. புதிய தலைமைச் செயலகம் கூட கட்டிக்கலாம், அதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு வைக்கு, மக்கள் மேலே பழிய போட வேணாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு 200 பேர்த்துக்கு மேலே வந்து எங்களை சந்திக்க வர்றாங்க, முதலமைச்சர் பார்க்கலாம் வர்றாங்க, அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், 200 பேர் சந்திக்க வர்றாங்க அப்படின்னா ஏன் 10வது மாடியில் போய் உட்காரீங்க? மொட்டை மாடியில் உட்கார வைக்க போறீங்களா? எல்லாத்தையும் ஏறி வரணும். 10 மாடி ஏறி மக்கள் அங்கே வரணும். வழக்கமாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் ஈஸியாக பார்க்க முடியும். நான் 10 மாடிக்கு மேலே போய் உட்காந்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா மக்கள் 200 பேர் வர்றாங்க, அக்சஸ் பண்ண முடியாது. ஆமா, யாருமே வந்து பார்க்க முடியாது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹெலிகாப்டர் வச்சு ட்ரோன் வச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி அவர் மேலே போய் உட்கார்ந்துருக்கிறது தான் அவர் பிளான் போட்டு போறாரு. ஓகேவா? இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. அவர் முதலமைச்சர், அவர் என்ன வேணாலும் பண்ண 200. ஆனால் நீங்கள் ஓகே முதலமைச்சர் என்ன வேணாலும் பண்ணுங்க, மக்கள் சந்திக்கிறதுக்காக பண்றேன்னு மக்கள் மேல அந்த பழியை போடாதீங்க. இதை விட பெரிய சட்டமன்றம் கூட கட்டுங்க. சட்டமன்ற கட்டடம், பழைய கட்டடம், புதுசா கட்டுங்க, பெருசு எது வேணா கட்டுங்க. ஆனா டெண்டர்ல ஏன் மறைச்சிங்க? அது டெண்டர் வெளியிட்டது இன்னொரு டெண்டர் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி.
இப்போ இது ஒரு பெரிய முறைகேடாக எல்லா விதிகளுக்கும் முரணாக இது நடந்திருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய குற்றச்சாட்டாக வெடிச்சிருக்கு. இதில் இன்னொரு முறைகேடு, சென்னை எம்டிசி டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களை ரெக்ரூட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க போல இருக்கு. அப்போ என்னன்னா, எம்டிசினா நம்ம மாநகர பேருந்து, அதில் கண்டக்டர் வேலை செய்கிறவங்கள எடுக்க போகிறாங்க. எடுக்கிறது இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் எடுத்துட்டு இருந்துச்சு கண்டக்டருங்களை. இனிமேல் கவர்மெண்ட் எடுக்காது. யார் எடுப்பாங்கன்னா, பையா பையா உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு நிறுவனம் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ன்னு, அந்த கம்பெனிக்காரன் வந்து இனிமே குரோம்பேட்லேருந்து பல்லாவரத்துக்கு போகிற பஸ்ஸில் யார் கண்டக்டராக இருக்கணுங்கிறத உத்தரப்பிரதேச கம்பெனிக்காரன் முடிவு பண்ண போகிறான். எனக்கு என்ன வேதனையாக இருக்குது அப்படின்னா, இந்த உத்தரப்பிரதேசக்காரங்க யாராவது இந்திக்காரங்க எப்படி ஊர் பேரை சொல்லுவாங்க? குரோம்பேட்டை எப்படி சொல்லுவான்? பல்லாவரத்தை எப்படி சொல்லுவான்? திருமுல்லை வாயிலை எப்படி சொல்லுவான் அவன்? அவன் திருமுல்லை ஒருத்தன் தெரியாத இப்போ இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே, உத்தரப்பிரதேச கம்பெனிக்காரனை டெண்டருக்கு போட்டிருக்கீங்களா? அப்போ கண்டக்டரும் வந்து வட மாநிலத்தை வர போட போகிறாங்களா, அல்லது தமிழ் ஆளுங்களுக்கு தான் அந்த கண்டக்டர் பதவியை கொடுக்க போகிறாங்களாங்கிற கேள்வி அதிர்ச்சி எழுந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கு எதிர்த்து போராட்டம் கூட பண்ணியிருக்காங்க. ஆமாம், போக்குவரத்து கம்யூனிஸ்டுகள் கூட கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கு டெண்டர் விடுறதே, ஒப்பந்த பணியா ஒரு கண்டக்டரை எடுக்கிறதே சிக்கல், தப்பு. அரசு பணியா நீங்க பர்மனன்ட் ஜாபா அவங்களை எடுக்கிறதுக்கு பதிலாக கான்ட்ராக்டரா எடுக்கிறதே பெரிய சிக்கல். இதுல வந்து அந்த கான்ட்ராக்டை தூக்கி உத்தரப்பிரதேச கம்பெனி கொடுக்கறது இன்னும் பெரிய சிக்கல். ஆமா, இதுல வந்து என்னன்னா, முதல்ல வந்து அரசு பணியா கண்டக்டர் எடுத்தா அதுல ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும். ஆமா, அதுல எஸ்சி எஸ்சி எம்பிசி பிசின்னு பார்த்து வேலைக்கு ஆள் எடுக்கணும். இப்போ உத்தரப்பிரதேச கம்பெனி கொடுத்தனா அவன் முதல் தமிழ் ஆளை எடுப்பானானே தெரியாது. ரெண்டாவது தமிழ் ஆளை எடுத்தாலும் அதில் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அப்போ ரிசர்வேஷன் காலி. இப்போ இதில் நம்ம தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 5 வருஷம் ஒப்பந்த பணியில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களையும் நாங்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது, பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம். மாற்றுறாங்க அப்படின்னா, இப்போது ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணப்படாமல் ஒப்பந்த பணியில் எடுக்கப்படுகிற இந்த கண்டக்டர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படுவாங்க. அவங்க யாருமே ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி வந்தவங்க கிடையாது. அப்போ ரிசர்வேஷன் ஒழிக்கப்படுது, நேரடியாக ரிசர்வேஷன் ஒழிக்கப்படுது. இது வந்து சிறுபான்மையின மக்களுக்கான ஆட்சி, தலித்துகளுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லி வெளியே கேம்பெயின் பண்ணிட்டு உள்ள நியாயப்படி தலித் மக்களுக்கு போய் சேர வேண்டிய ரிசர்வேஷன். உண்மையிலேயே கண்டக்டர் பதவி அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல போஸ்ட், ஒரு நல்ல பொசிஷன், ஒரு கவர்மெண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது. லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டக்டர் வேலைக்கு, வேலை கிடைக்காம தமிழ்நாட்டில். நாளைக்கு அப்ளை பண்ணிட்டு எங்கேயாவது ஃபார்மை தூக்கிட்டு போகும்போது அவன் நை பேட்டா அப்படிமா, நை பேட்டா நோ அப்படிமா, நீ போய் அங்கே. அப்புறம் யோகி பாபு அந்த மாவீரன் படத்தில் வேலைக்கு சேர்ற மாதிரி தான் தமிழ்நாடு கண்டக்டர்லாம் போய் நிற்கணும். நெத்தியில் அப்படி போட்டு வச்சுட்டு வாயில் ஒரு பீடா போட்டு ஐ எம் திலீப் குமார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்ன சொல்கிறோன்னா, வடநாட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக நம்ம பேசலை. தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க, அதில் ஒன்றும் நமக்கு சிக்கல் கிடையாது. அவங்களுக்கு போதுமான வேலை உரிமை, எல்லா உரிமையும் கிடைக்கணும். ஆனால் நீங்கள் அரசு பணி அது கண்டக்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அரசு பணி. அந்த வேலையை தூக்கிட்டு நீங்கள் உத்தரப்பிரதேச கம்பெனி கொடுக்குறதெல்லாம் வந்து மாநிலத்தினுடைய உரிமையை தாரை வார்க்கிற ஒரு செயல். ரொம்ப சிம்பிளாக டைரக்டான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டு அரசு வேலை தமிழர்களுக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், யார் வேணாலும் இங்கே வரலாம், யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. பிரைவேட் வேலையில் என்ன வேலை வேணா செய்யலாம், ஒன்றா வரலாம், நம்ம அதெல்லாம் எதுவும் கேட்கல. தமிழ்நாட்டு அரசு வேலை தமிழர்களுக்கு, அதில் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு மினிமம் ஒரு கோரிக்கை தான், பெரிய கோரிக்கையில் இல்லை. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு கொடுங்க. நான் என்ன சொல்கிறது, டெண்டர் நம்ம வந்து இது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம ஆதரிக்கவே இல்லை. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுக்கக்கூடாது. முழு நேர ஊழியர்களாக, அரசு ஊழியர்களாக தமிழர்களை நீங்கள் வந்து கண்டக்டராக அப்பாயின்ட் பண்ணணும், ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன. இதில் உத்தரப்பிரதேச கம்பெனி கொடுத்ததுல ஒரு கான்ஸ்பிரசி இருக்கா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. ஒரு உத்தரப்பிரதேச ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி இருந்தப்ப தமிழர்களுக்கு மட்டும் இருக்க வேண்டிய வேலையை தமிழர் அல்லாதவ தமிழ் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியான மாற்றி அதில் உத்தரப்பிரதேச சார்ந்தவங்க பிஎஸ்சிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நேஷனலைஸ்டு பேங்க்கில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் பல பேர் வந்து வெளி மாநிலத்துலேருந்து வர்றாங்க. பேங்க்லாம் போனால் தமிழில் பேசவே முடியாது. எல்லாமே வந்து ஹிந்தி. அதில் வந்து ரொம்ப அவன் ஹிந்தி பேசுகிறானா தமிழ் பேசுகிறானா என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பேங்க்கில் பேச முடியாது, ரயில்வே ஸ்டேஷனில் பேச முடியாது, ரயில்வே கேட்டு திறக்கிற ஆப்ரேட்டர் கூட தமிழ் கிடையாது. ஆமாம், அதனால தான் சில விபத்துக்கள் வேறு நடந்திருக்கு.
நேரடியாக சவுத்தில் வந்து சில விபத்துக்கள் நடந்து கடலூர்ல இப்போ போன வருஷம் ஒரு விபத்து, போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து, பெரிய அந்த ஸ்கூல் வேன் ஒன்று ட்ரெயின் அடிச்சு ஒரு பெரிய ஆமாம் ஆக்சிடென்ட் ஆமாம் ஆகி ஆமாம் அதுக்கு ஆமாம் அந்த ரயில்வே கேட் கீப்பரை வந்து காரணம் சொன்னாங்க. அதுக்கு காரணம் அவருக்கு மொழி தெரியாது மொழி தெரியாது. அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா பணிகள்லையும் வட மாநிலத்தவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு மாநகர பேருந்துகளும் இப்படி எல்லாம் மாறப்போகுதா அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன் அந்த டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இல்லை? அந்த டெண்டர்ல முதல்ல அது எடுத்திருக்கக்கூடிய நிறுவனம் அது வந்து உத்தரப்பிரதேசல ரேபரேலியில இருக்குது. ஓ, அந்த நிறுவனம் ரேபரேலி வந்து நம்ம ராகுல் காந்தியோடைய தொகுதி. தொகுதி. ஸோ அப்போ வேற எதுவும் பேக்கரி டீலிங் இதில் நடந்திருக்கான்ற கேள்வியெல்லாம் வருது. வருது வருது வருது. அப்போ இது வந்து உண்மையிலேயே காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. காங்கிரஸின் நிழல் ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில்னு ஏற்கனவே சில அலிகேஷன்ஸ்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அண்ணன் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து வேலையை காமிச்சிட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வேற வருது. நீங்கள் இங்கெல்லாம் விடாதீங்க, கண்டக்டர்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா தே வில் டூ குட் ஒர்க்கு அப்படின்ட்டாங்களே, எனக்கு தெரில. ஸோ இந்த மாநகர பேருந்துகளுக்காக எடுக்கப்பட்டிருக்கு இந்த டெண்டர் அடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை நோக்கி நகருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு நிறுவனம் உள்ளே வந்த பிறகு அந்த நிறுவனம் தான் அடுத்தடுத்த கான்ட்ராக்டுகளையும் எடுப்பாங்க. ஆமாம். இப்போ இன்னைக்கு சென்னை மாநகர பேருந்துனா நாளைக்கு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் வட்டம், அந்த கோட்டம் இந்த கோட்டம் எல்லா கோட்டத்தையும் தூக்கி மொத்தமாக இந்த உத்தரப்பிரதேச நிறுவனங்கள்கிட்ட தாரை வார்க்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இந்த 2 டெண்டருமே இன்னைக்கு சர்ச்சைக்குரிய டெண்டர்களாக தமிழ்நாட்டில் திரும்பி பார்க்க வச்சிருக்கு.